லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு குழம்பு, தேங்காய் அரைச்சி விட்ட கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு. அதுக்கு சத்தான முருங்கைக்கீரை பொரியல் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் சத்தான முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கலரப்பளம். அதுக்கப்புறம் சூடான சாப்பாடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் லஞ்ச் மெனு. சூடான சாப்பாடு, காரக்குழம்பு. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பூண்டு எல்லாமே போட்டு தக்காளியெல்லாம் போட்டு புளி கம்மியாக ஊற்றணும், சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, சுட சுட நல்லா புசு புசுன்னு பூரி பாருங்கள். சூப்பரான நம்ம வீட்டில் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கிழங்குக்கு வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு இறக்கிருக்கேன். இந்த பக்கம் பூரி சுட்டு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்படி தாங்க மசாலா வைப்போம். இது வச்சா தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், வெள்ளையாக வச்சா பிடிக்காது. அப்புறம் கடலை மாவு எதுவும் கலக்கியும் ஊற்றக்கூடாது. இதில் அப்படி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு நிமிஷம் கொதித்த உடனே இறக்கிடலாம். சூடான நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பூரி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நம்ம வெரைட்டியாக ஒரு டெய்லி சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு பொரியல் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து ஒரு வெண்டைக்காய் சாதம் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் சாதம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த வெண்டைக்காயை வந்து ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் நம்ம மண்ணாக இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அலசிட்டு ஈரத்துணியில் போட்டு தொடச்சி எடுத்துருங்க. வாங்க இப்போ வெண்டைக்காய் சாதம் செய்யலாம். நல்லா கழுவிட்டு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா உணர்த்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். இந்த பக்கம் சாப்பாடு குக்கரில் வச்சாச்சு. இந்த பக்கம் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி, ஒரு தக்காளி தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா நமக்கு வெரைட்டி சாதம் தான் கலர போடணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கி, வெண்டைக்காய் போட்டாச்சு. நல்லா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த வளவளப்பெல்லாம் இப்போ இருக்காது, ஏன்னா நம்ம நல்லா உணர வச்சிட்டோம் பார்த்திங்களா வெயிலில், அதனால் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் சாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சாம்பார் தூள் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் சாதம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதக்கணும், அப்போ தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மஞ்சத்தூள் சாம்பார் தூள் போட்டு நல்லா இறக்கிட்டு சாதம் போட்டு கிளறிக்கலாம். இப்போ இந்த பக்கம் சாப்பாடு சூடான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறட்டி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு, பொரியல் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் எண்ணெயும் காரமும் தேவை இருக்குது. இந்த மாதிரி நல்லா வறட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கூட வேணாம், 20 செகண்ட் எடுத்தால் போதும். சூப்பரான நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சப்பாத்தி கூட உள்ளே வச்சு ரோல் மாதிரி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு சூப்பரான வெண்டைக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் வெண்டைக்காய் சாதம் கிளற போகிறேன், சாப்பாடு வடிச்சிட்டு. இப்போ வாங்க பார்க்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நம்ம வீட்டில் சூப்பரான வெண்டைக்காய் சாதம் கிளறிட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். சாதத்துக்கு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு, கலரப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வேணுன்னா சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் சாதம் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு அதை சாப்பாட்டில் கிளறி இருக்கும். சூப்பரான காரசாரமான அவிச்ச முட்டை கலரப்பளம். இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சாதம் போட்டு கிளறி இருக்கும். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் அவிச்ச முட்டை, இதுக்கு உருளைக்கிழங்குலாம் பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி. இது கலர் அப்பளம். இன்றைக்கி நான் கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள்.